இப்போலாம் பைக் எடுக்கிறப்ப கார் எடுக்கிறப்ப இப்படி வீடியோ எடுக்கிறது ஒரு மேண்டேட்ரி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் நான் காலேஜ் படிக்கப்போ எடுத்தப்பெல்லாம் ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்தேன். எனக்கு அந்த ஃபோட்டோ கூட இப்போ எனக்கு கிடைக்கல. ஸோ நாங்கள் எஸ்டி ஷோரூமுக்கு வந்து இருக்கிறது எங்களோட புது பைக்கை எடுக்க வந்திருக்கோம் ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக. ஸோ இவர் சிவா ஆக்சுவலி இந்த பைக் நடக்க பெரிய காரணமே இவர் தான். வேறு பிராண்ட்ஸ் தான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருந்துச்சு. ஸோ கிளாசிக் லெஜெண்ட்ஸ் வந்து இந்த ஜாவாவையும் எஸ்டியையும் அகைன் ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. இது மஹேந்திராவோட சைல்ட் கன்சர்ன். ஸோ இதெல்லாம் முதல்ல எடுத்த பழைய பைக்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே நிறைய சைனிங் ப்ராசஸ் இருந்துச்சு. இவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆக்சுவலி அது மட்டும் இல்லை, இது எடுத்த ரீசன் நான் இவங்கன்னு சொன்னேன். அது காரணம் என்னென்னா நிறைய ஷோரூம் போனேன் மற்ற பிராண்ட்ஸுக்கு. பட் இங்கே இவங்க வந்து எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ண வச்சேன். ஃபஸ்ட் டைம் நான் எடுத்து ட்ரையல் பார்த்தப்ப நான் எல்லா பைக்குமே ட்ரை பண்ணேன். நான் வந்தது ரோட்ஸ்டர் வாங்க தான். பட் ஆல்சோ ரோட்ஸ்டர் மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். அதில் தான் நான் வந்து கடைசியாக அட்வென்ச்சருக்கு மூவ் ஆனேன். இந்த பசங்க உட்காந்து காமிப்பாங்க. இந்த ரோட்ஸ்டர் தான் நான் வாங்கலாம் ட்ரை பண்ணேன். ஈவன் 42 ஜாவா வண்டி கூட என்னை டெஸ்ட் ட்ரைவ் எடுக்க சொன்னாங்க. ஸோ அது மூலம் ஒரு கம்ஃபர்டபுள் இருந்துச்சு எனக்கு. ஸோ அகைன் நான் கிட்ஸை வச்சு உட்கார வச்சு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தேன். ஏன்னா அவங்க கூட போகணும், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவங்க உட்கார வச்சு தான் நான் போகணும் பைக்கில். ஸோ அதுக்கும் சூட்டபுளாக எது இருக்குன்னு பார்க்குறதுக்கும் இங்கே ஃபுல்லாகவே அலோவ் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா மற்ற ஷோரூமில் எனக்கு அப்படி ஒன்றும் கிடைக்கல. ஈவன் நான் ராயல் என்ஃபீல்டில் ஃபஸ்ட்டு ஸ்கிராம் எடுக்கலாம் நினச்சேன். ஹிமாலயன் தான் இன்னும் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆப்ஷன் எல்லாத்துக்குமே அதானே இருக்கும். ஸோ ஹிமாலயன்கிறது அந்த ஸ்கிராம் மூவ் பண்ணேன். அதுக்கப்புறம் கேடிஎம்மில் அட்வென்ச்சருக்கு போனேன். கடைசியாக தான் இங்கே ரோட்ஸ்டருக்காக வந்தேன். பட் இப்போ நம்ம அட்வென்ச்சரில் நின்று இருக்கோம். இந்த ஹெல்மெட் காம்ப்ளிமெண்ட்ரி தான். பட் நான் இன்ஸ்டா மேட்ச் பண்ணுறப்போ ஹெல்மெட் வாங்கலாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ நம்ம இப்போ புதுசாக வாங்க இப்போ பைக் அன்வீல் பண்ணலாம். ஸோ எஸ்டி அட்வென்ச்சர் மேம்போ பிளாக். ஆக்சுவலி எங்கள் மேம்போ பிளாக் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் வந்து சில்வரும் ஒயிட்டும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த சில்வர் இப்போ ஸ்டாப் பண்ண தான் கேள்விப்பட்டேன். ஸோ ஒயிட் அண்ட் மேம்போ பிளாக் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. மிலிட்ரி டைப்பில் ரேஞ்சர் கேமோன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. பட் இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு தான் கண்டிப்பாக நான் அதை எடுத்துக்குப்பேன். ஸோ பைக் எப்படி இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்க பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இனிஷியலாக அவங்களுக்கு வந்து ரோட்ஸ்டர் தான் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பைக்கை பார்த்தது அவங்க ரொம்ப ஃபேவரேட் ஆகிட்டானுங்க. ஏன்னா இந்த 2 பேருமே முன்னாடி வச்சுக்கலாம் லைக் பல்ஸு. ஆக்சுவலி இந்த ஜாக்கெட் வந்து நான் வாங்கலை, அங்கே டெமோக்கு வச்சுருந்தாங்க. அது என் சைஸ் கூட இல்லை. பட் ஒரு சும்மா ஒரு சீனுக்காக எடுத்து போட்டு பார்த்தேன். அது கொஞ்சம் பத்தலை, டைட்டாக இருந்துச்சு. எக்ஸல்னால் நமக்கு செட் ஆகும். பட் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. 6000 சொல்லியிருந்தாங்க. பட் வாங்கி தான் ஆகணும், விழுந்தாடி போடக்கூடாதுல்ல. ஸோ இனிமேல் நம்மளும் வாங்கணும். நம்மளும் கைடுக்கெலாம் போவோம். அதுவும் நம்ம வீடியோ சேனலில் போடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் எல்லாமே. இந்த லைட்டுக்கு முன்னாடி இருக்க கேர்லு, அப்போ வைசர், அதில் வந்து சைடில் டேங்க் பக்கத்தில் கேர்ள், இது எல்லாமே அக்சசரிஸ் தான். ஈவன் அந்த ஹேண்ட் கார்டு, இது எல்லாமே அக்சசரிஸ் தான். பைக்கோடு அதெல்லாம் சேர்த்து வராது. ஆனால் டிஃபால்ட்டாக இவங்க அந்த டேங்க் பக்கத்தில் இருக்கிறதும் அந்த வைசரும் வச்சே கொடுத்துட்றாங்க. பட் நம்மளோட பேமெண்ட்டோட, அதாவது எக்ஸ்ட்ரா காசோடு தான் ஆட் பண்ணுறாங்க. ப்ளஸ் நான் வந்து ஹேண்ட் கார்டும் இந்த லைட்டில் இருக்க கேர்லும் வாங்கினேன். ஸோ நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் போட்டோன்னே வண்டி பார்க்க ஒரு லுக்காக இருந்துச்சு. அகைன் இந்த முன்னாடி டிஸ்பிளேயோட யூசேஜ் எல்லாமே எனக்கு ரொம்ப கிளியராக சிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்களும் டெஸ்ட் ட்ரைவ் எடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்க, நீங்கள் ரீச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எனக்கு இந்த எஸ்டிஆ இல்லை. நான் ராயல் என்ஃபீல்டில் ஹிமாலயன் வாங்கணும்னு நினச்சேன், ஸ்கிராம் வாங்கணும்னு நினச்சேன். பட் கடைசியாக எண்ட் அப் வித் எஸ்டி. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இந்த ஒரு நிறைய ரிவ்யூஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி வாகிசப்படுத்த யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தளபதி ஃபேனாக நானும் அதே பைக் எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட் சாங் மாதிரி ஃபுல்லாக சுற்றி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பாப்பா எப்படி அமையுதுன்னு, என்ன லீவ் கிடைக்கணும் ஆஃபீஸில். இந்த ஆஃபீஸில் ரொம்ப சாவடிக்காங்கப்பா. சரி பாப்பா எப்படி இருக்கேன். ஸோ பைக் வேறு லெவலில் இருக்குது பார்க்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் என்னோட பழைய பல்சர் என்னால் மறக்க முடியல. ஸோ பூஜை போட்டோம், மேண்டேட்ரி அதை போட்டணும்ல. ஸோ பூஜை பண்ணிவிட்டு வண்டி எடுக்கணும். கடவுளோட பிளெஸிங்ஸ் நம்ம கூடயே இருக்கணும். நம்ம எங்கே போனாலும் கூடயே வாங்கணும். ஸோ அதையும் பூஜை அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் கீயை போட்டு ஆன் பண்ண போவேன். கண்டிப்பாக அது முன்னாடி அவங்க எடுத்துகிட்டு போய் ஆர்டிஓலாம் முடிச்சிட்டாங்க. பட் ஆனாலும் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆன் பண்ணுறேன். டிஸ்பிளேல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதே ஒரு தனியாக வீடியோ போடுறேன். அண்ட் ஆல்சோ பைக் எப்படி இருக்குங்கிறது இது எல்லாமே வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இனிமேல் நம்ம பைக் வீடியோஸும் நம்ம நிறையா போட போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. பண்ணவங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் திஸ் ஒன். ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.